என்ன உத்ரா பசங்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டியா? கூப்பிட்டு வந்துட்டேங்க. இப்பதான் கூப்பிட்டு வந்தேன். ஏன் உத்ரா இவ்வளோ லேட் ஆச்சு ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு? ஸ்கூலுக்கு காலைல நீங்க இட்டு போய் விட்டு வந்துடுறீங்க வாசல்லையே. நான் போய் அவனை உள்ளார போய் கூட்டிட்டு வரணும். எவ்வளவு கூட்டம் தெரியுமா ஸ்கூலு? எவ்வளவு க்ரௌடு. ஸ்கூல் பஸ் ஒரு சைடு நிக்கும். பேரண்ட்ஸுங்க 4 மணி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ பேர் வந்து அங்க வெயிட் பண்றாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும்ல. ஆமா, ஒரு நீ half an hour ஆயிடும் நான் போயிட்டு உள்ளார போயிட்டு வெளில வரதுக்கு. நீ எப்படி உன் பசங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அவங்கவுங்க பிள்ளை மேலே அவங்களுக்கு பாசம் இருக்காதா? ஆமா ஆமா. அவங்க பிள்ளைய நினச்சி தானே அவங்க வாழ்க்கையே தொடங்குறாங்க. இதேமாரி தானே. உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. அதான் இதே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஷார்ப்பா 4 மணிக்கு போய் மாட்டினோம்னா கும்பல்ல போய் மாட்டிடுவேன். என்ன பூ கட்டுற இன்னைக்கு? மல்லிகைப்பூ கட்டுறேங்க. கட்டி முடிச்சிட்டியா? இல்லைங்க, இன்னும் ஒரு படி இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ பூ வந்தது? இன்னைக்கு 1 கிலோ தான் வந்தது. என்ன நீ பூ கம்மியாக வந்திருக்கும் உனக்கு? தெரியல, அதான் கொடுத்து விட்டாங்க. கட்டியிருப்பேன் எப்பயோ. ம். கொஞ்சம் இடையில ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டேன். எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்த? 1 hour கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டேன் இன்னைக்கு. ம். அதனால சரி பொறுமையா 1 கிலோ தானே, கம்மியா தான் இருந்ததா கட்டிடுவோம் அப்படின்னு. இந்த கட்டிட்டு என்ன சத்தனை கட்டிடுவோம். மத்தியானம் நம்ம வீட்டுல இருந்துட்டு என்ன குழம்பு, கருவாட்டு குழம்பு வச்சேன். அதனால இப்ப நைட்டுக்கு டிஃபன் தான் செய்யணும். நீ நைட்டு என்ன டிஃபன் ஊத்துறா செய்ய போற? என்ன வேணும் உங்களுக்கு? பசங்க ரொம்ப நாளா சப்பாத்தி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தோம். சப்பாத்தியே செஞ்சுக்கலான்னு இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கு, சன்னா இருக்கு, கொண்டக்கடலை. அதனால கொஞ்சம் சன்னா மசாலா ஆட்டம் வச்சுட்டு சப்பாத்தி தான் செய்யணும். நைட்டு இப்போ நீங்க தான் சாப்பிட மாட்டீங்க. எனக்கு சப்பாத்திலாம் பிடிக்காது. எனக்கு ஒன்லி சாதம் தான், சோறு தான் பிடிக்கும். சப்பாத்தி சாப்பிட்டா தான் நல்லா எனர்ஜி. நைட்ல மோஸ்ட்லி சப்பாத்தி தான் எடுத்துக்கணும். 2 சப்பாத்தி சாப்பிட்டு படுக்கணும். அப்பதான் உடம்பும் குறையும், உடம்புக்கும் நல்லது. அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுல நாகா மாவுல தான் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போறோம். நீ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றிய உத்தரா, நீ டெய்லி சப்பாத்தி செய்ய வந்தா நம்ம வீட்டில்? நீங்க தான் யாருமே சாப்பிட மாட்டீங்க, சப்பாத்தி எல்லாம் யாரும் எடுத்துக்கவே மாட்டீங்க. அதனாலதான் நான் அதை செய்யறதே இல்லை. மோஸ்ட்லி இட்லி தோசை தான் எல்லாம் விரும்புறீங்க நைட்டுக்கு. ஆனா நீங்க சாப்பிட்ற 2 தோசை, உங்க அம்மா 1 தோசை, நான் 2 தோசை, அவன் ஆளுக்கு 1 தோசை, இதான் ஓடுது நம்ம வீட்டுல. டெய்லிக்கு இட்லி தோசையே சாப்பிடாதீங்க. கோதுமை ஐட்டம், கேவுரு ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடையில எடுத்துங்க. அப்பதான் வந்து உடம்புக்கு நல்லது. சத்து உள்ள பொருள் சாப்பிடணும். காலை நேரத்துல டெய்லிக்கு இட்லி தோசை தான் வாங்கி சாப்பிடுறீங்க. ஒரு சொம்பு கூழ் வாங்கி குடிங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கூழ்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு நல்லதே பிடிக்காது, நான் என்ன செய்யறது? அதுக்கு பிடிக்காது. நைட்டுக்கு சூப்பரா சன்னா குருமா வச்சு சப்பாத்தி தான் போட போறேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். என் வீடியோ ரெசிபி வரும், இதை பார்த்து நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்ன சோகமா பேசுற? என்ன ஆச்சு? ஒரு சந்தோஷமாவே இல்லை. முடியல, உடம்பு சரியில்லை. யாருக்கு? உனக்கா? நல்லா தான் இருக்கிற, உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. பார்த்தா தெரியாதுங்க. ஏன்னா பார்த்தா தெரியாது, பார்த்தா தான் தெரியும். என் உடம்புக்குள்ளார என்ன பண்ணுதுன்னு எனக்கு தான் தெரியும். ஓ அப்படியா? வெளிவாட்டமா உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஓ, என்ன செய்யுதுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். தலைவலிக்குதுன்னு நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? தலைவலிக்குதுன்னா வலியை நான் அனுபவிக்கிறதுனால தான் எனக்கு. நீ தான் தைலம் டப்பா பாட்டில பக்கத்துலயே வச்சுட்டு இருப்ப, எங்க தைல டப்பாவை காணோம்? ஏன்னா இது ரோட்டுக்கு கூட்டு போகணும் கடைக்கு. எதுக்கு? நைட்டு சப்பாத்தி பொண்ணா ரோட்டுக்கு கூட்டு போகணுமா? மிளகா கொத்தமல்லி எல்லாம் இல்லாம துண்டு படிக்கும் மிளகா கொத்தமல்லி வாங்கிட்டு மழை காலம் வரப்போது, மானப்பறந்து இருண்டிட்டு இருக்கு. வாங்கிட்டு வந்தா காய வச்சா ஒரு 2 நாள் சுத்தமா மிளகாத்தூள் இல்லை. மிளகாத்தூள் அரைக்கணும். ஒரு 500 700 செலவாகும். சரி, நீ மிளகாத்தூள் அரைச்சினா எத்தனை மாசத்துக்கு வரும்? 3 மாசத்துக்கு வருங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்குறோம்ல, நீ வந்து எவ்வளோ வாங்குவோம் மளிகை ஜாமான்? எனக்கு புரியலையே. இப்போ எண்ணெய்லாம் எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுவோம் நீ? நம்ம வந்து 4 பேர் இருக்கிறோம், பசங்க 2 பேர், நம்ம 2 பேர், நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகும்? அதே மாதிரி பெரிய குடும்பம் இருக்கிறவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? எனக்கு வந்து எண்ணெய் நிறைய ஆகுங்க.
நான் மாசம் ஆனா 5 லிட்டருக்கு குறையே கம்மி ஆகாது. 5 லிட்டருக்கு மேல ஆனாலும் ஆகலாம், 5 லிட்டருக்கு கம்மி எனக்கு ஆகாது. ஏன்னா கறி வறுப்பேன், மீன் வறுப்பேன், கடையில வடை. எண்ணெய் எல்லாம் அதிகமா சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீ ஏன் அதிகமா சேர்க்கற சாப்பாட்டுல? எண்ணெய் அப்புறம் மீன் பொரிக்க கறி வறுக்கலாம் எதை ஊத்தி நான் செய்யறது? தண்ணி ஊத்தியா செய்ய முடியும்? அதெல்லாம் வறுத்தாதான் நான் ரவை சாப்பிட்டாலும் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடணும்ல. அதனால கண்டிப்பா எனக்கு 5 லிட்டருக்கு மேலதான் ஆகும். 3 வேளை சமைக்கிறேங்க. காலைல பசங்களுக்கு டிஃபன் லஞ்சு செய்வேன். மதியானம் அதோட விட மாட்டேன். மதியானம் நம்மளுக்கு தனியா லஞ்சு செய்வேன். அதோட நைட்டு டின்னர் இருக்கு. 3 வேளையும் சமைக்கிற. அதனால உனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு பட்ஜெட் வந்து எப்படி பார்த்தாலும் 5 லிட்டர் எண்ணெய் வேணும். 5 லிட்டர் எண்ணெய் வேணும். இல்லைன்னு 2 டஜன் துணி சோப்பு வேணும். 2 டஜன் துணி சோப்பு வேணுமா? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன் கூட துணி செய்யறது தெரியுமா? இதுதான் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்கன்னா அதுக்கு தனியா லிக்விட் வாங்கிட்டாங்க. அது தனியா வாங்கணும். நம்ம இந்த மாட்டி ஆடி ஆஃபர்ல போய் நம்ம வாஷிங் மிஷின் வாங்குறோம். நம்ம வீட்டில் ஃபிட் பண்ணுறோம். சரி, நீ ஓகேவா? சொல்லிட்டீங்கல்ல. நீ வந்து சரி ஓகே சாப்பாடு செய்யி, நம்ம சாப்பிடுவோம். நைட் டிஃபன் சாப்பிடுவோம். சரியா? அது என்ன கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? என் வீடியோக்கு எல்லாரும் முழு சப்போர்ட் கொடுங்க. அப்போ வீடியோ வரும். எல்லாரும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஓகே, பாய். இன்னைக்கு நம்ம வந்து நாகாவுடைய பிராண்டட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம இப்போ சப்பாத்தி போட போகிறோம். இப்போ எப்படி சப்பாத்தி போடலாம், மாவு பிசையலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 1/2 கிலோ மாவு எடுத்துருக்குறோம். நாகா மாவு எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுப்போம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ நல்லா அது வந்து ஒரு கிண்டி கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிப்போம். நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம இப்போ வந்து சப்பாத்தி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். நல்லா இந்த சைஸ்க்கு எடுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம அழகாக தீட்டிக்கலாம். அது நல்லா வந்து மாவு லைட்டை தெளித்து கொஞ்சமாக தீட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம தீட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 4ஆக மடிச்சுக்கலாம். இதை நல்லா முக்கோண ஷேப்பில் மடித்து நல்லா இப்போ தீட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா பெருசாக நல்லா தீட்டி எடுத்தாச்சு. இது போதும். இந்த மாதிரி மடித்து போட்டு இப்போ எல்லாத்தையும் தீட்டி எடுத்துப்போம். பாருங்க, நல்லா தோசைக்கல் வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கல்லை சூடு பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம சப்பாத்தி தான் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அடியில் வந்து எண்ணெய் தடவி இருக்கோம் பாருங்கள். அதனால் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய். நல்லா இப்போ வந்து கொஞ்சோண்டு கீழே வட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். எவ்வளோ சூப்பராக உப்பு வருது பாருங்கள். சப்பாத்திக்கு சன்னா குருமா தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வந்து கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 50 கொண்டைக்கடலை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தோலெலாம் நல்லா வருது. இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கடலையை வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கடலை வெந்துடுச்சு. இதுலேருந்து உருளைக்கிழங்கு தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து கடலையை மட்டும் இதில் ஊற்றிப்போம். நம்ம நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சன்னா குருமா வைக்க வெங்காயம் தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம வதக்கலாம். தக்காளியை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இப்போ போட்டு பொரிஞ்சவுடனே நம்ம வந்து வெட்டி வச்சு வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கும் போதே நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம்.
அது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம நசுக்கி வச்சோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ வதக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா தக்காளி போட்டு அது கொஞ்சம் அலசி ஊற்றி அந்த தண்ணியிலே நல்லா வதங்குது. இப்போ இதில் நம்ம மசாலாவை சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கறி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்க இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. போதும் அளவுக்கு வதங்கிட்டு போதும். இப்போ நம்ம கடலை வேக வச்ச தண்ணியோட எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுப்போம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ இது வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது ஒரு 2 கொதி வருத்தோம். அதுக்காக நம்ம போய் தேங்காய் திருவிட்டு வந்துடுவோம். உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க நம்ம இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம் குருமாவுக்கு. அதுக்கு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் ஒரு 3லேருந்து 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. முழு முந்திரி பருப்பு. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் நல்லா இப்போ வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துப்போம். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கெட்டியாக வச்சு சிம்முலேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு எவ்வளோ மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக சன்னா குருமா ரெடி. அவ்வளோதான். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கோ இல்லை இட்லி தோசைக்கோ கூட சூப்பராக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது.